வேட்டையன் படத்துடைய பிரம்மாண்ட வெற்றியை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ கூலி படத்தில் பிஸியாக நடிச்சிட்டு இருக்காரு. இந்த கூலி திரைப்படத்தை லோகேஷ் கனகராஜ் இயக்குறாரு. மேலும் அனிருத் மியூசிக் பண்ணுறாரு. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக இந்த படத்தை ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 80% ஷூட்டிங் முடிவடைஞ்ச நிலையில் இந்த படம் ஆகஸ்ட் 15ஆம் தேதி வெளியாகும் என்று இப்போ அறிவிப்பு வெளியாயிருக்கு. அதைத் தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அடுத்தது யாரோட இயக்கத்தில் நடிப்பார் என்ற கேள்வி இப்போ கோலிவுட்டில் மிக பெரும் ஹாட் டாக்காக போயிட்டுருக்கு. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜெயிலர் 2 படம் தான் எடுக்க போகிறாரு. நெல்சன் அவர்கள் தான் ஜெயிலர் 2 படத்தோட கதை ரெடி பண்ணிட்டாரு அப்படின்னு ஒரு பக்கம் பேச்சு போயிட்டுருக்கு. ஆனாலும் இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதற்கான அனௌன்ஸ்மெண்ட் எதுவுமே இல்லை. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட பிறந்த நாள் அன்னைக்கு ஜெயிலர் 2 படத்துடைய அனௌன்ஸ்மெண்ட் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அது ரசிகர்களுக்கு ஏமாற்றத்தை மட்டும் தான் கொடுத்தது. ஆனால் இப்போ நமக்கு கிடைச்சிருக்க லேட்டஸ்ட் தகவல் என்னன்னா, இப்போ ஜெயிலர் 2 படத்துடைய ப்ரோமோ வீடியோவை எடுத்துட்டாங்களாம். இது பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும், சர்ப்ரைஸாக இருக்கும் என்று சொல்லப்படுது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா இது குறித்து சன் பிக்சர்ஸ் தரப்பிலிருந்து எந்த அதிகாரப்பூர்வமான அறிவிப்பும் வரல. ஜெயிலர் 2 படம் சீக்வலாக இல்லாமல் ப்ரீக்வலாக உருவாக போதாம். அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கும் அவரோட பேரனுக்கும் எந்தளவுக்கு ஒரு பிணைப்பு இருக்குது அதை பேஸ் பண்ணி இந்த படம் உருவாக போதாம். அதைத் தொடர்ந்து ஜெயிலராக என்னென்ன பண்ணார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அவரோட வாழ்க்கையில் எந்தெந்த கஷ்டங்களை ஃபேஸ் பண்ணார், மேலும் எந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ரிக்டான ஜெயிலராக இருந்தார், அதை தான் பேஸ் பண்ணி இந்த படத்தோட கதையை உருவாக்கியிருக்காராம் நெல்சன். சன் பிக்சர்ஸ் அவர்கள் தான் இந்த கதையை உருவாக்க சொல்லியிருக்காங்க. மேலும் நெல்சன் அவர்களுமே பார்த்தீங்கன்னா அடுத்த படத்தில் இன்னுமே கமிட் ஆகாமல் இருக்கார். இதற்கான ப்ரோமோ வீடியோவுமே ஷூட் பண்ணி முடிச்சிட்டாராம். பொங்கலுக்கு இந்த ப்ரோமோ வீடியோவை ரிலீஸ் பண்ண போகிறதா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் இது குறித்து எந்த தகவலுமே இப்போ வெளியாகாததுனால ரசிகர்கள் ரொம்பவே குழம்பி போயிட்டுருக்காங்க. மேலும் இந்த படத்தில் சூப்பர் ஸ்டாரோட மருமகளாக நடித்த அவங்க ஒரு சின்ன ட்வீட் மூலமாக இதை கன்ஃபர்மேஷன் பண்ணியிருந்தாங்க. ஆனாலும் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா எதுவுமே நடக்கலை. மேலும் இந்த படமும் பார்த்தீங்கன்னா பேன் இந்தியன் படமாக தான் உருவாக போகுது. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சல்மான் கான் இந்த படத்தில் முக்கியமான ரோலில் நடிக்க அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. ஏற்கனவே சல்மான் கானை வச்சு நெல்சன் டைரக்ட் பண்ண பிளான் பண்ணியிருந்தார். அது நடக்காமல் போயிடுச்சு. ஆனால் சல்மான் கானை ஜெயிலர் 2 படத்தில் நடிக்க வைக்க போகிறாரு. இதன் மூலமாக ஹையஸ்ட் கிராசிங் ஃபிலிமாக ஜெயிலர் 2 படம் இருக்கும் என்று சொல்லப்படுது. ஏற்கனவே ஜெயிலர் 1 படம் 750 கோடிக்கு மேலே கலெக்ஷன் கொடுத்து ஒரு நல்ல லாபத்தை ஈட்டி தந்தது. அதன் தொடர்ச்சியாக தான் ஜெயிலர் 2 படத்துக்கு அடிகள் நாட்டினாங்க. அப்படி இருக்கும்போது இந்த படம் 1000 கோடி 2000 கோடி கலெக்ஷன் கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுது. பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் ஜெயிலர் 2 படத்துடைய அனௌன்ஸ்மெண்ட் வீடியோக்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்க மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.